ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்போதுமே நான் என் திறமை என்று சொல்கிறதை விட்டு விடுங்கள். நான் செய்தேன், சாதித்தேன், விட்டுருங்க. நான் அல்லன்னு சொல்லி பழகுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் அதுதான். சிலுவையில் அறையுண்டேன், ஆயினும் பிழைத்திரு நான் அல்ல, கிறிஸ்துவே, நாட் ஐ பட் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. நான் அல்ல, ஐ எம் நாட் பட் கிரைஸ்ட். அப்படி சொல்லி பழகுங்க. நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை. ஹென்ரி ஃபோர்ட் ஒரு குறிப்பிட்ட காலம் வரலும் ஃபோர்ட் கம்பெனி அவ்வளவு ஃபேமஸ். நல்ல வயோதிப நாட்களில் அவரை பார்க்க ஒரு நிருபர் பேட்டி எடுக்க போயிருந்தார். அவர் கற்பனை பண்ணிட்டு போனாரா, ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்து மேய்ச்சி, ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி, கோடிக்கணக்கான பணங்களை இன்வெஸ்ட் பண்ணி அவர் களைச்சு போய் சோர்ந்து போய் இருப்பார் என்று எண்ணி அவரை பார்க்க போன போது ஆச்சரியம். நண்பா, அவருக்கு என்ன வேணும் கேளு என்று சொன்னார். பிரிஸ்கா, நல்ல ஹெல்த்தியா, அழகா இருந்தார், ஹாப்பியா இருந்தார். இவருக்கு ஆச்சரியம், ஐயா உங்க ஃபோர்ட் கம்பெனியில ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்யறாங்க, இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. அல்லேலூயா. நீங்கள் நல்ல ஜாலியாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, ஹெல்த்தாக இருக்கீங்க, எப்படியான்னு கேட்டப்போ சொன்னார், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக என் கம்பெனி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். எல்லாம் வல்ல இறைவன் அவர் தான் நடத்துகிறார், எனக்கு கவலையே இல்லை, நான் கேஷுவலாக எப்போ மாதிரி இருக்கிறேன், என் கம்பெனி அவர் தான் நடத்துகிறேன், ஓனர் கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லி ஹென்ரி ஃபோர்ட் முடித்தாரா. பார்த்தீங்களா, உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கிட்ட விட்டுருங்க, அவரால் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். ஆமென். நீங்கள் முயற்சி பண்ணாதுங்க. அந்த மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், போட்டில் அவர் ஏறிட்டார்னா அமைதல் உண்டாகும். அது வரலும் பிரச்சனை தான். அவர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க. உங்கள் வாழ்க்கையை, குடும்பத்தை, பிள்ளைகளை, தொழிலை, வியாபாரத்தை, பிரயாணத்தை, பிரயாசத்தை ஆண்டவர் கையில் கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. ஹென்ரி ஃபோர்டுக்கு மட்டுமல்ல கர்த்தர், கர்த்தர் உங்களுடைய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் உங்களை அழகாய் நடத்துவார். வாசியுங்கள். யோவான் 16:33. ஆமென். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உங்களை உலகத்தை என்ன செய்தேன், ஜெயித்தேன் என்று சொல்கிறார். அப்பா, சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து வாழ கிருபை தாரும். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.